ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சாப்டர் 12 பத்தி பார்க்க போறேங்க. சாப்டர் 12ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பத்தி பார்க்க போறோம். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, ஈவன் ஸ்விங் ட்ரேடுக்கும் லாங் டேர்ம் ட்ரேடுக்கும் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்க, இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு முதலீடோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு, அதாவது ஃபினான்சியல் சேஃப்டி இருக்கு அப்படிங்கிற பார்க்கறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ மிஸ்டர் கலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்ஸஸ் கலா வந்து ஒரு பேக்கரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய ரெண்ட்டு, ஸ்டாஃப்ஸோடைய சேலரி, இன்கிரீடியன்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த 20 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த 20 லட்சத்துக்கு மேல மிஸ்ஸஸ் கலா வந்து ஏர்ன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இருக்கும். ஓகே, இந்த 20 லட்சத்துக்கு மேல போனாதான் ப்ராஃபிட்டோடைய கிராஃப் ஏற ஆரம்பிச்சிருக்கும். பட் கலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரேக் ஈவனே பார்த்தீங்கன்னா 25 லட்சமா வைப்பாங்க. அதாவது ஒரு 25% வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்துடைய முடிவுல இன்கிரீடியன்ஸோட பிரைஸ் அதிகமானாலோ, இல்ல ஸ்டாஃப்ஸுக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஏதாவது பண்ணாலோ, இல்ல போனஸ் ஏதோ பண்ணாலோ அப்படின்னா அந்த சேஃப்டி வந்து அடி வாங்கும். ஸோ அதனால ஒரு 25% வந்து வைப்பாங்க பிரேக் ஈவனுக்கு. ஆக்சுவல் பிரேக் ஈவன் 20 லட்சம். பட் அவங்க ஏம் பண்றது 25 லட்சமா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்படி பண்றது மூலமா ஒருவேளை அவருக்கு வந்து 23 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் நடந்தாலுமே அவருக்கு மீதி அந்த 2 லட்சம் ஏம் பண்ணாரு இல்லைங்களா, அது வந்து சேஃப்டியா வந்து இருக்கும். ஒரு பில்லோ மாதிரி, ஒரு சேவத்துக்கு நடுவுல பில்லோவை வச்சுட்டு நம்ம குத்துற மாதிரி தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நமக்கு எப்பவுமே ஒர்க் ஆகுதுங்க. ஓகே, இது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்ப்போம். நண்பர்களே, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வாரன் பஃபெட்டோடைய குருநாதர் சொல்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இதை மைனஸ் பண்றது மூலமா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்க, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா ஒரு நிறுவனத்துடைய உள்ளார்ந்த மதிப்பு. இப்போ அந்த ஒரு பங்கு வந்து 80 ரூபாய்க்கும் இல்ல 100 ரூபாய்க்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்க்கும்போது கிராஃப்ல அந்த பிரைஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. பட் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 50 ரூபாயா இருக்கும்போது அது வந்து இப்போ நல்லாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓவர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இதுவே அதோடைய மதிப்பு 160 ரூபாயா இருக்கு. அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூடைய மதிப்பு 160 ரூபாயா இருக்கும்போது 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 80 ரூபா வந்து அதுல மார்ஜின் வந்து இருக்கு. அதாவது 80 ரூபா வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 100%ல இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாகி 140 ரூபாய்க்கு வந்தாலும் இவருக்கு வந்து 70% அது இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 70% ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை ஸ்விங் ட்ரேட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்விங் ட்ரேட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது கிராஃப்ஸை பார்த்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவீங்க. இந்த இடத்துல நிறைய பேர் ஃபண்டமெண்டல்ஸை வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காம எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்டாக் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா 2-3 தடவை ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து டச் பண்ணும். இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட் ஏரியா. 2 தடவை வந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணுது, ஒரு தடவை வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுது. தேர்ட் டைம் இந்த சப்போர்ட்ல உடைச்சிட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகுது. சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வாங்குறதுக்கு பேர் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது எப்படி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஆயிருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். ஒருவேளை இங்க ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து போனாலும் போகாட்டும் இப்போ வந்து ரொம்ப ஓவர் சோல்டு ரீஜன்ல இருக்கு, சப்போர்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் உங்களால வந்து எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமோ, இல்ல டெக்னிக்கல் அடிப்படையில ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எடுக்கும்போது ரெசிஸ்டன்ட்டுக்கு போக 10% இருக்கு அப்படின்னா உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 10%. ஒருவேளை இங்க பிரேக்கர் கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஹையை வந்து டச் பண்ணது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 40% கேப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 40%-ஆ இருக்கும்.
ஒரு ட்ரேட் எடுக்கும்போது 40% உங்களுடைய மார்ஜின் சேஃப்டியா இருக்கு. இதுல நீங்க எந்த இடத்துல வேணா குட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். 10%னா 10%, 20% வெளியே வரலாம், 30% கூட வெளியே வரலாம். இல்ல 10 ரிவர்சல் வந்து 30% வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அடி வாங்காது. ஸோ இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும், ஸ்கேல்பர்ஸ்க்கும், இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கும், பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் மாறுபடும். இதை வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படின்ற சாப்டர்ல நம்ம பார்த்திருந்தோம். அதாவது எப்படி ஒரு ஷேரை வந்து வாங்கி வித்தா நீங்க எந்த வகையான ட்ரேடரா வருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வகையில பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடர் மினிமமா 1:2 ரேஷியோல ட்ரேட் வந்து எடுப்பாங்க. அவங்க 2 தடவை நஷ்டம் பண்ணாலுமே ஒரு தடவை பண்ற லாபத்துல ப்ராஃபிட் ஆயிருவாங்க. இல்ல ஒரு 10 தடவை வந்து 1:10 ரேஷியோல ட்ரேட் மட்டும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 தடவை பண்ற லாஸும் ஒரு தடவை பண்ற ப்ராஃபிட்டும் ஈடாயிரும். ஸோ அந்த வின்னிங் சான்சஸ் வந்து ஸ்விங் ட்ரேட்ல அதிகமா இருக்கு. ஸ்கேல்பர்ஸ் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த மாதிரி ரேஷியோ தான் வந்து ஸ்கேல்பர்ஸ் வந்து ஈடுபடுவாங்க. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் வைக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 20 பைசா, 50 பைசா, 80 பைசா வரும்போதே வித்துருவாங்க. சின்ன ப்ராஃபிட் தான். பட் கன்சிஸ்டண்டா பண்ணும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து வச்சிருப்பாங்க. இன்டர்டே ட்ரேடர்ஸும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு இன்டர்டே ட்ரேட்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் அதுக்கு பதிலாக அவங்க வந்து சீக்கிரமா வந்து குட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்றதா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆமாம், அது எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரேக் அவுட் வந்து 100 ரூபாயில் நடக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் டார்கெட்னு இது வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ இது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்றத மட்டும் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. இங்கிருந்து இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கின்ற சான்ஸ் மட்டும் எடுத்துருவாங்க. பட் இன்டர்டேல சீக்கிரமா வந்து வேலை செய்யணும். பிகாஸ் மார்க்கெட்டோட இடப்பட்ட நேரத்துல மேல போயிட்டு டக்குன்னு கீழே இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலுமே இங்கிருந்து இங்க போற 110 ரூபா வரைக்கும் இருக்கு, ஒரு 10 பாயிண்ட்ஸ் உயர சான்சஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் மேல போனோடனே ஒரு 103 ரூபாயில புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. பிகாஸ் அவனுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 110 ரூபா வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்க மாதிரி அவருடைய கால்குலேஷன் இருக்கு. பட் அவருக்கு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்குன்றதுனால ஒமிட் பண்றதுக்காக 103 ரூபாயிலே வெளியே வந்துருவாரு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க நடுவுல குவிட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இதுவே 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 102 ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்து வாங்குறது வேஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப கம்மியா இருக்கு, வெறும் 2% வந்து இருக்கு. ஸோ இதுல லாபம் வந்தாலும் வரலாம், இல்ல நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமா இருக்க இருக்க ரிஸ்க் கம்மியா இருக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கம்மியா இருக்க இருக்க ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படிங்கிறத உங்களால கணக்கு போட முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்க டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.